இந்தியன் மியூசிக்கையும் வெஸ்டர்ன் மியூசிக்கையும் கலந்து ஏஆர் ரகுமான் சாருக்கு முன்னாடியே இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இந்தியன் மியூசிக் ஹிஸ்ட்ரியில் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவர் யார் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இளையராஜா சார். என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா சார் வந்து ஒரு ஃபேசினேஷன். இந்தியன் வெஸ்டர்ன் மியூசிக்கோட காம்பினேஷனில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இளையராஜா சாரோட மியூசிக்லேருந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா பன்னீர் புஷ்பங்கள் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. இந்த படத்தில் ஆனந்த ராகம்ங்கிற ஒரு பாட்டு ப்ராப்பர் தமிழ் சாங், ஆனால் வெஸ்டர்ன் கார்ட் ப்ரோக்ரஷனில் அந்த பாட்டை அவர் கம்போஸ் பண்ணியிருப்பார். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த பாட்டை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இளைய நிலா அப்படிங்கிற ஒரு பாட்டு சிந்தசைசஸ் பேக்ரவுண்டில் வெஸ்டர்ன் பாப் பீட்டில் ஒரு ப்ராப்பர் தமிழ் சாங். இந்தியன் வெஸ்டர்ன் மியூசிக்கோட காம்பினேஷன் மட்டும் கிடையாது, இந்தியன் மியூசிக்லேயே அவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தார். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கர்நாடிக் மியூசிக்கில் கல்யாணி ராகம்னு ஒரு ராகம் இருக்குது. இந்த ராகத்தில் ஒரு பயங்கர டிவோஷனலான ஒரு சாங் ஜனனி ஜனனிங்கிற ஒரு சாங்கை கிரியேட் பண்ணியிருப்பார். இந்த கம்போசிஷன் அவர் இந்தியன் மியூசிக்கில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நான் சொல்ல தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ இதோட கட் பண்ணுங்கள். தென்பாண்டி சேமியலங்கிற ஒரு பாட்டு எல்லாருமே கண்டிப்பாக கேட்டிருப்போம். அதை போய் இப்போ நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த சாங் அவ்வளோ சூப்பரான ஒரு கம்போசிஷன். எனக்கே இளையராஜா சாரை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஒரு படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த பர்டிகுலர் சீனுக்கு ஃபில்லராக மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் சீனோட எமோஷன்ஸை கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் 3 படம் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் யாருமே அதுக்காக இன்ஸ்டா கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நாயகன், தளபதி, பிதாமகன், இந்த 3 படத்தில் வர பேக்ரவுண்ட் மியூசிக் இஸ் எ பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் மியூசிக்கை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காரு, அந்த பர்டிகுலர் சீனை எப்படி அந்த மியூசிக் அவரோட மியூசிக் எலிவேட் பண்ணிச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இளையராஜா சார் இஸ் ஆல்வேஸ் அ ஃபேசினேஷன் டு மீ. அண்ட் இந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸை பற்றி அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு மியூசிக் டைரக்டரோட வரேன்.